Hi friends, welcome to Fantasy. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்கார்ஃப், லேடிஸ் ஸ்கார்ஃப். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். இது வந்து பாருங்கள், நல்ல மரூன் அப்புறமா வயலட் கலர் யூஸ் பண்ணி ஹெட் ஸ்கார்ஃப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் ஹெட் கவரு, கம்ப்ளீட்டாக ஃபுல் ஹெட் கவர் ஆகும். இது வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான கலரு. இது வந்து நார்மல் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் ஹெட் கவரு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக இந்த கொண்டாலாம் போடும்போது, இல்லை கிளிப்பு போட்டு நீங்கள் மடக்கி போடும்போது, அப்போல்லாம் வந்து இந்த ஃபுல் ஹெட் கவர் போட்டிங்கன்னா சூப்பராக கவர் ஆகும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். அதே மாதிரி இது இன்னொரு பேட்டர்ன். இது வந்து ஆல்பைன் டிசைன் போட்டு நான் போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல் ஹெட் கவர் ஆகாது, ஓரளவுக்கு ஒரு முக்கால் ஹெட் வந்து கவர் ஆகும். பாருங்கள், இது வந்து வேறு பேட்டர்ன். ஸோ அழகாக இருக்குல்ல. நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம எப்போதுமே ஸ்கார்ஃப் வந்து இது மாதிரி தான் லைக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இது பேட்டர்ன் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்கார்ஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் தேவைன்னு பார்க்கலாமா? நான் வந்து இங்கே இந்த ஸ்கார்ஃப் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர், பேபி பிங்க் இந்த கலர் தான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் 4 mm ஹூக், ஸ்டிச் மார்க்கர், இது வந்து மெஷரிங் டேப் நம்மளுக்கு தேவை, சிசர். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க கமெண்ட்டில், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து அப்சல்யூட்லி ஃபார் பிகினர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு போயிட்டுருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நான் வந்து அக்ரலிக் கேன் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஹூக்கும் ஒரு யானும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். முதல்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்க. இப்போ செயின் 4 போட்டுக்கலாம். 1 2 3 4 போட்டாச்சு. 4 செயின் போட்டிருக்கேன், ப்ளஸ் இன்னும் ஒரு செயின். ஓகேவா? நான் வந்து இப்போ செய்கிறது 1 year பேபிக்காக தான். 3 4 போட்டு ப்ளஸ் 1 போட்டிருக்கோம். இப்போது நூலை சுற்றிக்கிங்க. மொதல் செயின் இருக்கு இல்லையா, இதை விட்டுருங்க. செகண்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஒருலையும் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒன்று, 2, 3, 4 போட்டு 1 2 3 டோட்டல் நம்மக்கிட்ட 4 டபுள் க்ரோஷே இருக்குது. ஸோ குழந்தைன்றதால ரொம்ப சின்னதாகவே போதும், நம்மளுக்கு ரொம்ப பெருசாக வேண்டாம். ப்ளஸ் இப்போது நம்ம ஒரு ஸ்டிச் மார்க்கர் கண்டிப்பாக இங்கே போட்டே ஆகணும். ஏன்னா இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு இருக்க பார்த்தீங்களா, இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸ்டிச்சஸ் எப்படி போட போகிறோன்னா, இந்த கேப்பில் நம்ம போட போகிறதில்ல, இந்த செயின் க்ரியேட் ஆகிருக்கியா, மேலே செயின் மாதிரி இந்த கேப் இருக்கும். ஸோ அதில் தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ செயின் 1, செயின் 2, செயின் 3 போட்டுக்கிறேன்.
ப்ராஜெக்டை அப்படியே டேர்ன் பண்ணுங்கள். இது செயின் 3 போட்டிருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட முதல் டபுள் க்ரோஷே அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நூலை சுற்றி சொன்னாலே இந்த செயின் மாதிரி க்ரியேட் இருக்குன்ட்டு செயின் மாதிரி க்ரியேட் இருக்குல்ல, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வாங்க. ஒரு தடவை 2 தடவை டபுள் க்ரோஷே முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நூலை சுற்றி இது செயினுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி கொண்டு வாங்க. 2 3. இந்த ஸ்டிச் மார்க்கர் பிகினர்ஸாக இருந்தால் தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து மிஸ் பண்ணுற சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட் ஸ்டிச்சு இதில் ஒன்று விட்டிங்கன்னா ஒரு ஸ்டிச் மாறிடும். அதனால தான் பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ 1 அகெயின் செயின் 1 செயின் 2 செயின் 3 டர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி செயின் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த செயினுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு தடவை 2 திருப்பினும் இன்சர்ட் பண்ணுங்கள். திருப்பினும் இந்த செயின் 3 போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே முதல் ஸ்டிச்சில் போட்டுருங்க. ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் க்ரியேட் ஆகிருக்கணும். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வேணும்னா நீங்கள் ஹுக் சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை யான் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற யான் யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் குழந்தைன்றதுனால கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் இந்த ஸ்கார்ஃப் நான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பிரீத்தபிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ரொம்ப டைட்டாக வந்து ரொம்பவே இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு பிரீத்தபிளாக இருக்கணுன்ற மாதிரி தான் நான் இந்த நூலில் பின்னிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஹைட்டில் வேணுமோ உங்களுக்கு அந்த கட்டுறது பார்த்து நீங்கள் ஹைட் வந்து பார்த்து கட்டி அதை மட்டும் நீங்கள் மெஷர் எடுத்து பண்ணிக்கணும். ஸோ நான் உங்களுக்கு பின்னிட்டு இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எவ்வளோ ஹைட்டுன்ட்டு நான் பின்னிட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 16 ரோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கட்டுறது வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. குழந்தைங்க தானே, ரொம்ப டைட்டாலாம் கட்டாமல் கொஞ்சம் லூஸாக இருந்தால் ஓகே தான். ஸோ நான் வந்து 16 ரோ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் இப்போயே சொல்கிறேன், நான் 4 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் கையில் பின்னும் போது சில பேருக்கு டைட்டாக இதை பின்னும் போது கொஞ்சம் ஸ்மாலாக வரும். சில பேருக்கு மீடியம் ஹூக் ஹேண்டில் பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப லூஸாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது வந்து மாறும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இது எவ்வளோ இன்ச்சஸில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணுன்னா கரெக்டாக 7.1 இன்ச் இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து 4 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நீங்கள் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு பேப்பரில் இல்லை ஒரு புக் போட்டு எழுதி வச்சுக்கிங்க, உங்களுக்கே ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 4 செயின் ப்ளஸ் 1, ஓகேவா? அதுக்கடுத்து நான் வந்து ஒரு டிசி ஈச் ஸ்டிச், ஓகேவா? ஒரு டிசி வந்து ஈச் ஸ்டிச்சில் போட்டிருக்கேன். டோட்டல் வந்து எவ்வளோ ஸ்டிச் நம்மளுக்கு எவ்வளோ டபுள் க்ரோஷே இருக்குது ஒரு இதில் 1 2 3 4 டோட்டல் 4 டிசி. ஹைட் வந்து இதோட ஹைட்டு ஸோ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 7.1 ரோ வந்துட்டு 16 ரோ. ஸோ இதுதான் நாம் இப்போ இதில் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதோட முடிஞ்சு. இது வந்து நான் 1 year பேபிக்காக பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் தி ரோ. ஸோ முதல்ல நம்மளுக்கு எவ்வளோ ரோ இருக்குது? 4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது 4. ஸோ 4 ரோக்கு மேலே 2 DC in each
ஸ்டிச். ஓகேவா? இப்போ நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம இப்போது இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். செயின் 1, செயின் 2, செயின் 3. ப்ராஜெக்டை டர்ன் பண்ணுங்கள். அந்த செயின் 3 போட்டிருக்கு இல்லையா, அதிலே சேம் ஒரு டபுள் குரோஷே போட போகிறோம் நம்ம. குரோஷே இது வந்து 2 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் குரோஷே. அதுக்கடுத்த ஸ்டிச்லேயும் 2 டபுள் குரோஷே. அதுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு 2 டபுள் குரோஷே. பாருங்கள், இங்கே நம்ம ரோவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றிலையும் ஒரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் குரோஷே. டோட்டல் 2, 4, 6, 8 டபுள் குரோஷே. நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு மார்க்கர் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இது தேவை. ஸோ சில டைம் இங்கே மறந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் மார்க்கர் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒரு மார்க்கர் இங்கே. ஓகேவா? மொதல் இன்க்ரீஸ் ஆஃப் ரோ. நெக்ஸ்ட் வந்துட்டு செயின் 3 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சு மேலேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே. ஸோ இன்க்ரீஸ் பண்ண போகிறது இல்லைங்க, இங்கே ஒவ்வொரு மேலேயும் ஒரு டபுள் குரோஷே. ஸோ இப்படியே கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் 8 டபுள் குரோஷே தான் வரணும். 2, 4, 6, 7, லாஸ்ட்டில் 1. எட்டு டபுள் குரோஷே. தெரியுதா? இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இங்கே இன்க்ரீஸ் பண்ணது மேலே இன்க்ரீஸ் பண்ணலை. டபுள் குரோஷே 2 டைம்ஸ் ஈச் ஸ்டிச். அதுக்கு மேலே ஒவ்வொரு மேலேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே. இப்போ திருப்பினும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். செயின் 3, turn the work. Next same loop, double crochet. Next stitchல பாருங்க, அதில் double crochet 2 time. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 தடவை டபுள் crochet போட்டுடலாம். பாருங்கள், முதல்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் 2 ஈச் ஸ்டிச்சில். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒவ்வொரு டபுள் குரோஷே. அதுக்கு மேலே ஒவ்வொரு ஸ்டிச்லையும் 2 டபுள் குரோஷே. அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா செயின் 3. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு டபுள் குரோஷே. ஸோ ஒன்றில் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல, ஒன்றில் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல. ஒவ்வொன்றிலையும் இப்போ சிங்கிள் குரோஷேயாக நம்ம போட்டு வரோம். இது உங்களுக்கு ரிட்டனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இன்க்ரீஸ் பண்ணோம் நம்ம 2dc இன் ஈச் ஸ்டிச்சு. 2dc இன்க்ரீஸ் பண்ணோம், நம்மளுக்கு டோட்டல் 8 வந்தது. ஸோ 8 வந்தது மேலே அகெயின் 1dc இன் ஈச் ஸ்டிச்சு, ஒரு dc. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், 2dc இன் ஈச் ஸ்டிச். அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், ஒரு dc இன் ஈச் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்க்ரீஸ் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஒரு செமி சர்க்கிள் ஒரு ஹைட் வரணும். ஸோ அந்த ஹைட் வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எந்த டவுட் இருக்காது இல்லையா? அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் போட்டு முடிச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6 எனக்கு 6 ரோஸ் வந்திருக்கு. இது இந்த செமி சர்க்கிள், இந்த சர்க்கிள் நம்மளுக்கு தேவை. இந்த காது மூடுற ஒரு பகுதி இது.
ஸோ இந்த செமி சர்க்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக 7 வந்திருக்கு. ஸோ இது வந்து 1 இயர் பேபிக்கு 7, 6.6லேருந்து 7க்குள்ளே வரலாம், ப்ராப்ளம் இல்லை. சாரி. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டு தான் ஆகணும். இங்கே இதுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. சில பேருக்கு இங்கே வந்து டபுள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேல் முடிஞ்சிருக்கும். சில பேருக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சில் சிங்கிளாக முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கணும், டபுளில் முடியுதா சிங்கிளில் முடியுதான்னுட்டு. இதுக்கு மேலே நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே தான், இன்க்ரீஸ் இல்லை, ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம செயின் 1 போட்டு இந்த நூலை டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணி கட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரே கலரில் போடுறீங்கன்னா போடலாம். ஃபுல் பிங்க் போட்டு லாஸ்ட்டில் இந்த காதுக்கு வரும்போது இந்த பகுதி நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட்டு, பிங்க்கு, நெக்ஸ்ட்டு ஒயிட்டு. ஓகே, இது 7 சொல்லிட்டேன் உங்களுக்கு, சாரி 7. இந்த இன்க்ரீஸ் ஆனால் இங்கேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு கரெக்டாக உங்களுக்கு 2.8 ஸோ செமி சர்க்கிள் வந்து நம்மளுக்கு 7 இன்ச்சு ஹைட்டு. இந்த இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா, இதோட ஹைட்டு தான் 2.8 இல்லை 3 வரைக்கும் வரலாம். 3.5 சம்திங் உங்களுக்கு வருதுன்னா நாட் அ ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நூல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஓகே, இன்சர்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஹூக்கை கொஞ்சம் டைட் பண்ணிக்கிங்க. செயின் 1, செயின் 2, செயின் 3. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், தெரியுதா? ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. நம்ம எப்போது எதுவுமே இன்க்ரீஸ் கிடையாது. ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஹைட் வர்ற வரைக்கும் நம்மளுக்கு சேம் இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இது ஒரு கலரு இல்லை நெக்ஸ்ட் ரோ இன்னொரு கலர், அது மாதிரி எந்த மாதிரி கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். நான் இங்கே ஃபுல்லு ஒயிட் போட்டாச்சு. இதுக்கடுத்து ஃபுல்லு நான் ஒரு ஹைட் வர வரைக்கும் ஃபுல் பிங்க்கில் தான் நான் கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதை முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் பிங்க் கலர் வந்து 12 ரோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கலர் மாற்றி மாற்றி போடணுன்னா ஒரு ரோ பிங்க்கு, ஒரு ரோ ஒயிட்டு, அது மாதிரி மாற்றி போடலாம். இல்லை வேறு கலரில் வேணாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து ஒயிட்டு, பிங்க் இதுதான் போட்டிருக்கேன். நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த ரோ 12 ரோ போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எங்கேருந்து இன்க்ரீஸ் பண்ணோமோ
அங்கேருந்து இப்படி மடிக்கிறங்க. முதல்ல இது வந்து இப்படி சென்டராக மடிக்கிட்டு இங்கே இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா, இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இங்கே நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக 7.5 வருது. 7.5. நீங்கள் அப்படியே மேலே இருந்து வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 8 வரும். ஸோ 7.5 இல்லை 8. ஓகேவா? ஸோ இந்த சைடில் இப்படி பார்த்தீங்கன்னா 7, இப்படி நீங்கள் கிராஸாக இப்படி பார்த்தீங்கன்னா 8. ஸோ இந்த 8 தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. ஏன்னா சென்டர் ஹெட்டு. ஓகேவா? ஸோ 8 நம்மளுக்கு ஓகே. அதுக்கடுத்து இந்த ரோ, பிங்க் கலர் ரோ மட்டும் எவ்வளோ இன்ச் இருக்குன்னா 5 இன்ச்சு. மேலே பார்த்தோம்னா 5.5 இன்ச்சு. ஸோ 5.5 இன்ச்சு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த சென்டர் இன்ச் இருக்குது பார்த்திங்களா, இதோட அளவு தான் முக்கியம். ஸோ 8, இந்த பிங்க் கலர் ரோ எவ்வளோ போட்டிருக்கோன்னா 5.5 இன்ச். ஓகேவா? இதோட நான் இந்த பிங்க் கலர் ஸ்டாப் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட யாருக்காச்சும் நீங்கள் ஸ்கார்ஃப் பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தை இல்லை அடல்ட் யார் பர்சன் இருக்காங்களோ அவங்களோட அளவு நீங்கள் அங்கேயே எடுத்துக்கோங்க. என்னங்கன்னா முதல்ல ஓவரால் அளவு எடுத்துருங்க. ஓகே, ஓவரால் அளவு எடுத்துகிட்டு காதோட ஒரு பகுதி ஒரு சைடு நீங்கள் நோட் பண்ணிடலாம் போதும். அப்புறமா சென்டர் பகுதி இதை நோட் பண்ணி ஒரு புக்கில் எழுதி வச்சுருங்க. ஸோ அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் தம்பியோ தங்கச்சியோ இல்லை அண்ணா அம்மா இப்போ யார் இருந்தாலும் அவங்களோட அளவு எடுத்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இல்லை யாராச்சும் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் டக்குன்னு அளவு எடுத்துடலாம். ஹூக் சைஸு யான் அதை பொறுத்து எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு இதுலேயும் மாறும். நீங்கள் அதுவும் பார்த்துக்கணும். நான் இங்கே ஒரு 4 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆகுனா, நீங்கள் அதுதான் நான் சொல்லியிருக்கேன்ல, பின்னும்போது ஒருத்தர் டைட்டாக பின்னுவாங்க, ஒருத்தர் மீடியமாக அந்த ஃப்ளோவில் பின்னுவாங்க, சில பேர் ரொம்ப லூஸாக பின்னுவாங்க. அப்போ அங்கே வேரியேஷன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு கரெக்டாக குழந்தையோட அளவு எடுத்துகிட்டு நீங்கள் பின்னுறது பெஸ்ட். இது ஒரு டிப். ஸோ பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா அது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. நான் வந்து என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நான் வந்து அவங்க பர்டிகுலர் பர்சனோட அளவு எடுத்துகிட்டு தான் நான் பண்ணுவேன். ஸோ இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லை கொஞ்சம் வெளியூரில் இருக்காங்க, அப்படி அடல்ட்டு இல்லை கிட்டுக்கு இவருக்கு செஞ்சு கொடுங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் அந்த அளவில் நான் செஞ்சு கொடுத்துருவேன். அது கரெக்டாக செட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா லாஸ்ட் ரோ முடிச்சாச்சு. இப்போ செயின் 1 போட்டு இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பண்ணுறது டிக்ரீஸ் ரோ. இதில் தான் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். இன்க்ரீஸ் கூட எப்படியும் போட்டுருவீங்க, இந்த டிக்ரீஸில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுதுன்ட்டு. ஸோ முதல்ல ஸ்லிப் ஸ்டிச் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி போட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு கட்டிட்டு கூட போடலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டிச் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுடலாம். ஓகே, இன்சர்ட் பண்ணுங்கள். யானை வெளியில் கொண்டு வந்து செயின் 3 1 2 3. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. இங்கே நம்ம டிக்ரீஸ் பண்ணல, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஒவ்வொருலையும் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ டிக்ரீஸ் ரோ இதுலேருந்து இப்படியே டிக்ரீஸ் ஆகிடும். 1 2 3 4 5 6 ரோ இருக்குது. இந்த 6 ரோ வரைக்கும் நம்ம டிக்ரீஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். முதல்ல இங்கே ஒயிட்டில் சிங்கிள் டபுள் க்ரோஷே இருக்குது. ஸோ அதனால் இங்கே நம்ம சிங்கிளாக டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ டிக்ரீஸ் ரோ. இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் ஒவ்வொரு ஸ்டிச்சுலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா,
நீங்கள் இப்படி கணக்கு வச்சுட்டு வரணும். இப்படி நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு ரோ நம்ம முடிச்சிட்டோம், ஒரு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் வந்து இங்கே டிக்ரீஸ் பண்ணணும், ஏன்னா இங்கே டபுள் போட்டிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டிச்லையும். ஸோ இது இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், செயின் ஒன் போட்டு அப்படியே திருப்புங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு செயின், நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அப்படியே யான் ஓவர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு அந்த அதுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கிங்க. ஸோ இதை நம்ம செயின் 2 போட்டு ஒரு ஃபஸ்ட்டு கிளஸ்டர் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே இது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். யானை சுற்றிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் விடுங்க, வெளியில் கொண்டு வாங்க, ஒரு தடவை வெளியில் எடுத்துருங்க. இந்த ஸ்டிச் வந்து நம்ம இன்கம்ப்ளீட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி யானை சுற்றிக்கிங்க. அடுத்த ஸ்டிச்சில் விட்டு வெளியே கொண்டு வாங்க, இது ஒரு தடவை எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு 1 2 3 லூப் இருக்குது. இது 3ஐயும் சுற்றி வெளியில் ஒன்று கொண்டு வந்துடுங்க. இப்போது இது ஸ்டிச் முடிஞ்சது, நெக்ஸ்ட்டு முடிஞ்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொருத்தர கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நூலை ஃபஸ்ட்டு நூலை சுற்றிக்கிங்க. இந்த ஸ்டிச்சுக்குள்ளே விடுங்க, வெளியில் கொண்டு வாங்க. முதல்ல ஒரு தடவை வெளியில் எடுத்துருங்க. இப்போ 2 லூப் இருக்கா. நெக்ஸ்ட்டு நூலை சுற்றிக்கிங்க. அடுத்த ஸ்டிச்சில் விடுங்க, வெளியில் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒரு தடவை வெளியில் எடுத்துருங்க. இப்போ 3 லூப் இருக்குது. இந்த 3 லூப்பும் ஒன்றா வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், இதுதான் இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு டபுள் க்ரோஷே, 2 இருக்குது, இது ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேவா? பார்க்குறதுக்கு இப்படி தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு வேணும்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்குங்க. இந்த ஏரியா தான் உங்களுக்கு டவுட் வரும். நூலை சுற்றுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே விடுறோம், வெளியில் கொண்டு வரோம், ஒரு டைம் வெளியில் எடுத்துடுறோம். 2 லூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு நூலை சுற்றுறோம், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் விடுறோம், வெளியில் கொண்டு வரோம், நெக்ஸ்ட்டு ஒரு டைம் வெளியில் எடுத்துடுவோம். இப்போ 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப் வெளியில் எடுத்துட்டோம்னா ஸ்டிச் முடிஞ்சது. ஸோ கம்ப்ளீட்டாக இதில் இப்போ எல்லா ஸ்டிச்லையும் நம்ம இப்படி தான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் நான் காமிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரியலாம், ஸ்லோ மோடில் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம இங்கே டிக்ரீஸ் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் ரோ டிக்ரீஸ் ரோ முடிஞ்சு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே 1 2 ரோ முடிஞ்சது. இப்போது தேர்ட் ரோ என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒவ்வொன்று மேலேயும் ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி இங்கே நம்ம போட போகிறோம். முதல்ல செயின் 3 1 2 3. இப்போ இங்கே ஒவ்வொரு செயின் தெரியுது இல்லையா? ஸோ இதுக்கு மேலே ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடணும். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டிச் மேலேயும் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. நீங்கள் இந்த ரோ போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த ரோ வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். கணக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டிக்ரீஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரோ எவ்வளோ இருக்குன்னா, இந்த ரோக்குள்ளே எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குன்னா 32. ஓகேவா? இங்கே நான் 32 போட்டு, அதுக்கடுத்து இது நீங்கள் டபுளாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 32 வரும். 32வை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கணக்குக்கு இது சிங்கிள். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டிச்சும் சிங்கிள் டபுள் க்ரோஷே. ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 16 டபுள் க்ரோஷே வந்திருக்கணும். ஓகேவா? இப்போ 16 வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ வரும், 8 வரும். 1 2 3 1 2 3 3 ரோ முடிச்சிட்டோம். இந்த ரோ வேணுமானா நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள்.
2 4 6 8 10 12 14 16 இருக்குது. இப்போ இந்த 16 நம்ம 8 பண்ண போகிறோம். ஓகேவா? டிக்ரீஸ் இப்போ பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு டபுள் crochet மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கணக்கு அது 1. ஓகேவா? டிக்ரீஸில் 1ன்னு வரும். உங்களுக்கு இதில் குழப்பம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ போடும்போது இன்னும் அந்த நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோ டவுட் இருக்கோ அதெல்லாம் மொத்தமாக நான் கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு செயின் 2 சாரி. இந்த ஃபஸ்ட்டு லூப் நீங்கள் போடும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். செயின் 2 போட்டுக்கிட்டுங்க. நெக்ஸ்ட்டு நூலை சுற்றுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் விடுங்க, வெளியில் கொண்டு வாங்க. இது நார்மலாக ஃபினிஷ் பண்ணுங்கள். இது செயின் 3 போடுவேன், இங்கே செயின் 2 போட்டு இது ஒரு கணக்கில் முடிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு நூலை சுற்றிக்கிங்க, இதுக்குள்ளே விடுங்க, வெளில கொண்டு வாங்க. ஒரு தடவை வெளியில் விடுங்க. நெக்ஸ்ட்டு சுற்றி உள்ளே விடுங்க. நெக்ஸ்ட்டு வெளில கொண்டு வாங்க. இப்போ 3 லூப் இருக்குது. 3 1. நெக்ஸ்ட்டு நூலை சுற்றுறோம், அதில் விட்டுறோம், ஒரு தடவை முடிக்கிறோம், இன்கம்ப்ளீட் டபுள் crochet. நெக்ஸ்ட் இதில் விட்டுறோம், வெளியே கொண்டு வரும், ஒரு தடவை முடிச்சுட்டு இந்த 3 லூப் இருக்கும், 3 ஒன்றா முடிக்கிறோம். ஸோ இது மாதிரி தான் இந்த ரோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ரோ போட்டு முடிச்சாச்சு. ஓகேவா? 1 2 3 4 1 2 3 4 ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் போடணும். அதனால தான் நான் இந்த பக்கம் அந்த பக்கம் உங்களுக்கு மாற்றி மாற்றி காமிச்சிட்ருக்கேன். 1 2 3 4 முடிஞ்சு. இப்போ இங்கே நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் டபுள் crochet போட்டிருக்கோம். எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த சைடு நம்மளுக்கு இப்போது 8 வரணும். செயின் 3 1 2 3. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்மளுக்கு ஒவ்வொரு டபுள் crochet. 1 2 3 4 5 6 7 லாஸ்ட் இதில் 8. ஓகேவா? 1 2 3 4 5 ரோ முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 ரோ முடிஞ்சு. இப்போ நம்ம இங்கே டிக்ரீஸ் பண்ணணும். இந்த லாஸ்ட் ரோ டிக்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கட்டுற இடம் 4 டபுள் crochet வந்துடும். ஓகேவா? இப்போ டிக்ரீஸ் பண்ணலாமா? 1 2 செயின் போட்டாச்சு. டர்ன் பண்ணுங்கள், நூலை சுற்றி இதில் விட்டு 1. இது ஆஸ் யூஷுவல் மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நூலை சுற்றி வெளியில் கொண்டு வந்து இன்கம்ப்ளீட் 1 இன்கம்ப்ளீட் 2 3 லூப் வெளியில் எடுத்துருங்க. திருப்பினும் இதுக்குள்ள விடுங்க, வெளியில் கொண்டு வாங்க. இது மாதிரி நெக்ஸ்ட்டு இதில் விட்டு வெளியில் கொண்டு நெக்ஸ்ட் இதுதான். ஓகேவா? பாருங்கள் இப்படி தான் இருக்கும். 2 1 2 3 4. இப்போ நம்ம செயின் 1 செயின் 2 செயின் 3 டர்ன் பண்ணுங்கள். இப்போது ஒவ்வொரு மேலேயும் ஒவ்வொரு டபுள் crochet. இந்த லாஸ்ட்டில் போடும்போது கொஞ்சம் பார்த்து கொடுக்குங்க. ஸோ நம்மளுக்கு 4 டபுள் crochet வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கட்டுறிடும் எப்படியோ அது மாதிரி நம்மளுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதோட மெஷர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மெஷர் அளவுக்கு இது ஃபுல் ஃபினிஷ் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் பாருங்க 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இந்த இன்க்ரீஸ் பண்ண ரோலேருந்து நம்மளுக்கு 6 ஓகேவா? ஸோ பார்க்குறதுக்கு 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். இன்னொன்று சொல்கிறத மறந்துட்டேன்னா, நீங்கள் இந்த ரோ போட்டிருக்கீங்க இல்லையா, ஈவன் நம்பரில் போட்டிருக்கீங்களா இல்லை ஆட் நம்பரில் போட்டிருக்கீங்களான்னு
பார்க்கணும். ஈவன் நம்பர் போட்டிங்கன்னா இது மாதிரி 2, 4, 6 உங்களுக்கு ஃபினிஷிங் இது மாதிரி வரும். ஆட் நம்பரில் போட்டிங்கன்னா அது ஃபினிஷிங் வேறு மாதிரி வரும். ஸோ அந்த கவுண்ட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். முதல்ல போடும்போது நீங்கள் ஈவன் நம்பர்லேயே போடுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஃபினிஷிங் வரும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், டிக்ரீஸ் பண்ணணும். சில பேர் வந்து இன்க்ரீஸு டிக்ரீஸ் பார்க்குறதுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, ஒரு மாதிரி தெரியுது அப்படின்வாங்க. நாம் போட்டிருக்கிறதுல அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது. பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இல்லை. ஸோ ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் 2 பக்கமும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிக்கலாம், பட் நார்மலாக பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இது மாதிரி நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ரோ எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ நம்ம பின்னி முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்மளோட ஸ்கார்ஃப் கடைசிலேயே முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா நூல் இருக்கு இல்லையா, இது மாதிரி நீடில் வச்சுட்டு மறைச்சிருங்க. இது முடிச்சுட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிடலாம். நூல் தெரியாமல் மறைச்சி விட்டுடணும். முடிச்சுட்டு உங்களை காமிக்கிறேன். பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட இந்தியன் ஸ்கார்ஃப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்கார்ஃப் ரொம்ப நீட்டாக நம்ம பின்னி எடுத்துட்டோம். ஸோ காம்பினேஷன் வந்து ஒயிட்டு, பேபி பிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு அடல்ட் ஸ்கார்ஃப் வேணும்னா ரிக்வெஸ்ட் வந்தால் நான் அடல்ட் ஸ்கார்ஃப் வந்து நான் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மெஷர்மெண்ட்டு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து டைப் 1 மாடல். ஓகேவா? இது வந்து பேசிக். நம்ம வந்து டபுள் குரோஷே போட்டு இது முடிச்சிருக்கோம். வேறு எந்த இதில் வேரியேஷன் ஆஃப் வேறு ஸ்டிச்சஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ இது பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து. இது 1 இயர் பேபிக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இது 1 இயர் பேபி தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒரு அடல்ட்டுக்கோ இல்லை உங்களுக்கே நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்ன டவுட் இருந்தாலும் என்ன உங்களுக்கு இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Till then, bye.